ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல அர்ஜென்டான சட்னி, தேங்காயை சேர்க்காம தேங்காய் சட்னி. இப்போ சட்னிக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாயும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ இது ஆறட்டும். ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஜாரில் பொட்டுக்களை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சட்னி தேவையான உப்பு, லைட்டாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ சட்னியை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து ஜாரில் அலசி இந்த சட்னியோடு சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் இந்த சட்னி கெட்டியாகவே இருக்கும். இப்போ சட்னியாக்கி தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சது கடுகு உளுந்து போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா தேங்காய் சட்னியே தேங்காயே சேர்க்காம சட்னி சேர்த்தா நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். இதே விரும்பி கேட்பாங்க. ரொம்பவே எம்மியான டேஸ்டியான சட்னி, தேங்காயே சேர்க்காத சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும்.